விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும், அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்துணர செய்தருளும். அன்பின் கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நாம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகன் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடும் மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவின் திரு இருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்டு நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பி மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின் படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடனும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் திரு சித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து.
தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் ரெபேக்கா செல்வம், செல்சியா செல்வம், 7வது திருமண ஆண்டின் நினைவை கொண்டாடும் டேனியல் ஜெனிஃபர், முதல் திருமண ஆண்டின் நினைவை கொண்டாடும் விவியன் ஸ்னேகா மரிய சூரியம், 46வது திருமண ஆண்டின் நினைவை கொண்டாடும் ஏசுநாதன் பெல்லா, ஆந்தோனி குடும்பத்தினர் 30வது திருமண நிறைவை கொண்டாடும் அலெக்ஸ் ரெஜினா, 25வது திருமண ஆண்டின் நிறைவை கொண்டாடும் ஆந்தோனி ஜெனிஃபர், 40வது பிறந்த நாளை கொண்டாடும் சங்கீதா, திருமண ஆண்டின் நினைவை கொண்டாடும் ஜான் டீனா இவர்களாலும் இதே திருப்பலியில் மறைந்த ஜார்ஜ் எட்வினா மர்சி தமிழ் செல்வி உடைய ஆண்களை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியானது புகழுக்கப்படுகின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை தோறும் நம் அனைவருக்கும் விசேஷமான ஒரு நாள். ஆண்டவர் இயேசுடைய இதய அன்பை நினைத்து மகிழ்ந்து அந்த அன்பின் அருளை பெறுவதற்காக இயேசு நமக்கு தந்திருக்கின்ற உன்னதமான வாய்ப்புகள். இத்தகைய ஒரு தருணத்தில் ஆண்டுடைய அன்பிலே என்னாலும் வளர வேண்டிய ஆசிரை திருப்பலியில் வேண்டுமோ. சகோதர சகோதரிகளே, தூய மறைநினைவுகளை கொண்டாட நாம் தாதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் வாழ்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடவுள் தவறினாலும் பாவம் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே சகோதர சகோதரிகளே, உடையும் நம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனிதருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனை, உமக்கு
எல்லாம் வல்ல இறைவா, அன்பானவும் திருமண இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் நம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக படைகளின் ஒன்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் பணி நூலிலிருந்து வாசகம். பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சி தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவருக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகின்றான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்தில் நின்று தொருத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான செஸ்தூனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கொரிந்தியோ நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கிலா, பிரிஸ்கில்லா ஆகியோரிடம் சிரியாவுக்கு கப்பலேறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்கள் இனங்களில் களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நாம் தாழ்பணிய வைத்தவர். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்புக்குரிய யாக்கோபின் பெருமையாகும். பல்லவி. ஆரவார ஒளியுடைய பவனி செல்கிறீர் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் ஒரு தொடர்ச்சி. நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியாக வாசிக்க கேட்டும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரும் மகிழ்ச்சியாக மாறும். இன்றைய நற்செய்தியிலும் தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கூறுகிறார்: நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரும் மகிழ்ச்சியாக மாறும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் தருகின்ற அமைதி இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு அமைதி. இயேசுவே சொல்லியிருக்கிறார். பாஸ்க காலத்திலே நாம் பார்க்கின்றோம், இவ்வாறு ஆண்டவர் இயேசு பல்வேறு சந்தர்ப்பங்களில், இடங்களில் தன்னுடைய அப்போஸ்தலருக்கு காட்சி அளிக்கின்றார். அவரிடம் பேசுகிறார், அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறார். அவர்களை சந்திக்கின்ற பொழுது அமைதி உங்களுக்கு உண்டாகும் என்று வாழ்த்துகின்றார். எனவே அமைதி, மகிழ்ச்சி இறைவன் இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கொடை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க, நீங்கள் புலம்புவீர்கள், ஆனால் துயருறுவீர்கள், ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக, அது துயரும் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவர் இயேசுடைய அன்பின் ஒரு கொடை என்னவென்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அது தானாகவே வந்துவிட முடியாது. அதற்காக நாம் தகுதியினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இறைவனை நாட வேண்டும். அவருடைய அன்பை விரும்பி நாம் நாடி செல்கின்ற பொழுது உண்மையாகவே இயேசு தன்னுடைய அன்பின் அருளை நமக்கு தந்து நம்மை மகிழ்விக்கின்றார். மேலும் அவருக்காக நாம் நம்முடைய வாழ்வை செலவழிக்கின்ற பொழுது, உதாரணமாக புனித சின்னப்பர் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் புனித நகரில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை இரவில் அவருக்கு தோன்றி அவருக்கு சொல்லுகின்றார், அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு. ஏனென்றால் கொரிந்து நகர மக்கள் மத்தியில் ஒரு சில சலசலப்பும் ஒரு சில கடினமான சூழ்நிலைகளும் அங்கே வளர்ந்து கொண்டு வந்தன. விசேஷமாக பாவ சூழ்நிலைகள் அவளை தாக்கிய வண்ணமாக இருந்தன. எனவே ஆண்டவர் இயேசு பவுலுக்கு தோன்றி அவரிடம் சொல்லுகின்றார், அஞ்சாதே, நீ பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே. ஏனென்றால்
கடவுளுடைய வார்த்தைகள், அவருடைய பிரசன்னம் மக்களுக்கு ஒரு விடுதலை தரும். அந்த கஷ்ட காலத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற இயலும். அவர்கள் நெருக்கடியாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உறுதியை தரும். எனவே நீ பேசிக்கொண்டே இரு, நிறுத்தி விடாதே என்று இயேசு அவரிடம் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலக போக்கிலே அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது, வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடாது, பாவ வழியை தேர்ந்து கொள்ளக்கூடாது. எனவே புனித சின்னப்பரின் வழியாக இயேசு கொரிந்த நகர மக்களுக்கு விசேஷ விதத்தில் இந்த உதவியை அளிக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். இன்று புனித பீட்டர் தொமியன் என்கின்ற புனிதரின் நிறைவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த புனிதருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி மகிழ்ச்சி அடைந்தார் என்றால், தன்னுடைய வாழ்வை தொடுநோயாளர்களுக்கு தந்தையை தருவதின் வழியாக அவருடைய கஷ்டங்களை, அவருடைய துயரங்களை போக்கினார். அவர்களுக்கு தன்னுடைய அன்பின் சேவையின் வழியாக எவ்வளவுக்கு எவ்வளவு என்றால், அவரோடு பேசுகையில் சொல்வார், தொழுநோயாளிகள் ஆகிய நமக்கு என்று அவரின் கூட்டி சேர்த்து அவர் பேசுவார். கடைசியில் அவர் தொழுநோயாளி, தொழுநோய் அவரையும் வாட்டியது. எனவே அவரும் அந்த நோயாளிகளோடு தொழுநோய் அவரை தாக்கியது. எனவே அந்த தொழுநோயால் அவர் இறந்தார். ஆனால் தந்தையை அந்த மக்களுக்கு தருகின்றார். தன்னுடைய சேவையின் வழியாக இயேசுவின் பெயரில். ஆகவே அத்தகைய துயரம் நிறைந்த நோய்வாய்ப்பட்ட தொழுநோயால் வாடிய மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தார் தன்னுடைய தியாகம் நிறைந்த வாழ்வின் வழியாக. இவராக இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளில் அன்பின் வெளிப்பாடு, இயேசுவின் அன்பின் வெளிப்பாடு பல்வேறு நிலைகளில் இருக்கிறது. அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்புக்காகவே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்கின்ற உறுதி நம்மில் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு அன்பின் பாதையில் பயணம் செய்ய வேண்டிய வரங்களை இன்றைய திருப்பலியில் வேண்டுவோம். எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதரரே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவன் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவரது திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கணியர்கள், வேத பணிகள் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சியாக திகழவும் இறையரச பரப்ப அயராரும் ஆறுமுடன் உழைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இறுதிய படங்களில் இல்லங்களில் நிறுவப்படும் இல்லங்களில் ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இதயத்தின் சிறப்பாக ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்றம், அன்பு ஆய்வும் தலசிறந்த எடுத்து காட்டுவர் விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இதயம் அவர்களுக்கு ஆறுதல் இருக்கும் விரைவில் குணை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வழியாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசையும் பொழிந்திரணும். எங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும் திரு இதயத்தின் அன்பையை பெற்று உமது கருவியாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள பரிசுத்த தந்தாய், நேர்மையில் உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் திருசன்னிதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனர்கள் நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகன் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம்.
பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருநாள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் திருடுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பானவன் திருமணி இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாகவே அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மீறி எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் உணர்ந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியக்குரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் பீட்டர், எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயிரம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதலாய் இருந்தோராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். என்னுடைய தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நீமை பரிகார ஜெபம். இயேசுவின் திருவிழியை உம் அன்பின் திருவச்சாதனமாகிய ஆராதனைக்குரிய நற்கருணையில் வேறு செய்யப்படுகிற நீதியான மாதவிடார் பரிகாரமாக எங்களை வழிநடத்துகிறோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வார துணை செய்தலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை ஆசை செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் உமக்காகவாய் இருக்க தயவு புரியும். ஆமென். யூப்ளி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறர் சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களுக்கு கட்டளையிடுவதாக நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கவும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உலகிலும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவனவாக. யூபி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதரவை எதிர்நோக்கி திருமயிலாகிய என்னை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பத்தையால் பற்றி எரிய செய்வதால் இவ்வாறு நாங்களும் திருமணம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆஸ்வதித்தல். ஆண்டவரே, உடல் நோயாளர்களிருந்தும் நோயினை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பத்தினால் தூய்மை அடைந்து இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மீதும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.